வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது கடகராசியின் வாராந்திர கிரக ராசி பலன் ஜூலை 22, 2024 முதல் ஜூலை 28, 2024 வரை உள்ள கடகராசி கிரக ராசி பலன் பற்றி விரிவாக பார்ப்போம். இப்பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் பகிர்வது நல்லதாக இருக்கும். பொதுவாக கடகராசி மக்களின் ஆரோக்கியத்தின் பார்வையில் இந்த வாரம் இந்த ராசி மக்களுக்கு நல்ல மேம்பட்ட ஆரோக்கியம் நலமாகவும் சரியானதாகவும் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும் என்று நம்பலாம். இந்த நேரத்தில் உங்களின் கிரக நிலைகள் யாவும் உங்களுக்கு உதவி புரியும் வகையில் நிலை கொண்டு இருக்கிறார்கள். இந்த நல்ல நேரத்தை கடகராசி மக்கள் விட்டுவிடாமல் நல்ல விதமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இதனால் உங்கள் வாழ்க்கையில் நல்லதொரு உயர்வை நீங்கள் அடைய முடியும் என்று நம்பலாம். மற்றும் உங்களை நெருங்கிய உறவினர்களுடனும் நெருங்கிய நண்பர்களுடனும் நல்லதொரு புதிய உறவை உருவாக்கி அதில் நீங்கள் அனுபவிக்க வேண்டிய சூழலும் இருக்கிறது. கடகராசி மக்கள் தங்களின் பொருளாதார நிதி சிக்கல்களில் இப்பொழுது இருந்தால் இந்த வாரம் உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்களின் ஆதரவை பெற்று நீங்கள் அந்த சிக்கலிலிருந்து வெளிவரலாம். இதனால் உங்களின் வாழ்க்கையில் உள்ள அனைத்து சவால்களையும் உங்களால் சமாளிக்க முடியும். ஆகையால் கடகராசி மக்கள் தங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடன் நல்ல உறவை இந்த வாரத்தில் பேணுமாறு உங்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது. இந்த லட்சணத்தில் இளம் கடகராசி மாணவர்கள் தங்கள் பள்ளி மற்றும் கல்லூரியில் உருவாகும் எந்த ஒரு திட்டத்திற்கும் தங்களின் குடும்ப பெரியவர்கள் மற்றும் உங்களின் உடன்பிறப்புகள் உதவி தேவைப்படுகின்ற காரணத்தால் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அவரிடம் அமர்ந்து அவரிடம் உங்களின் தேவைகள் பற்றி விவாதித்து அவர்களின் கருத்தையும் உதவியும் பெற முயற்சிக்க வேண்டிய சூழல் இருக்கிறது என்பதை கடகராசி மாணவர்கள் மறந்துவிட வேண்டாம். மேலும் உங்கள் திட்டத்தை பற்றி உங்கள் குடும்ப மூத்தவர்களுக்கு விரிவாக தெரியப்படுத்துவது உங்களுக்கு நலமாக அமையும். அடுத்து கடகராசியை பொறுத்து 11ஆவது வீட்டில் குரு பகவான் இருப்பதால் இந்த வாரம் உங்கள் மூத்தவர்கள் உங்கள் கடின உழைப்பு மற்றும் தங்களுடைய உழைப்பில் உள்ள அர்ப்பணிப்பின் மூலம் நல்லதொரு உத்வேகம் பெற்று உங்களை வாழ்த்துவார்கள். உங்களின் குடும்பம் உங்களின் சமூக கூட்டங்களில் அவர்கள் உங்கள் வேலையை பாராட்டவும் மேம்படுத்தவும் அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறது. இருப்பினும் நீங்கள் மற்றவர்களிடமிருந்து பாராட்டுகளை பெற்ற பிறகு நீங்கள் தேவையற்ற அகங்காரமாக நடந்து உங்களின் குணத்தை காட்ட வேண்டியதில்லை. முன்பு நீங்கள் கடைபிடித்த அதே பண்பான வேகத்தில் உங்கள் வேலையை செய்யுங்கள், யாவும் நலமாகும். இந்த வாரம் இந்த கடகராசி மாணவர்கள் தங்களின் படிப்பில் சற்று கடினமாக உழைக்க தயாராக இருக்க வேண்டும். இதனால் கடகராசி மாணவர்கள் தங்களுக்கு உரிய பாடத்திட்டத்தில் சாதகமான முடிவுகளை பெறுவதற்குண்டான சூழல் அமையும். எனவே இந்த நேரத்தை சிறப்பாக பயன்படுத்தி கொண்டு முழு மனதுடன் கடகராசி மாணவர்கள் படிப்பதில் கவனம் செலுத்த வேண்டும் என்று கடகராசி மாணவர்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது. கடகராசி மக்களுக்கு இந்த வார ஆலோசனை என்பது உங்களின் செயல்களில் எதிலும் நீங்கள் முழு அர்ப்பணிப்புடனும் அலட்சியம் மற்றும் அகங்காரமற்று செயல்பட்டால் உங்களின் வாழ்வில் நல்லதொரு வளம் பெறுவதற்கு உண்டான இந்த வாரத்திற்கு உந்த கணக்கை உங்களால் ஆரம்பிக்க முடியும். இதனால் நீங்களும் உங்கள் குடும்பமும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷித்து குடும்பம் குதூகலமாக இருக்கும். தங்களுடைய பொருளாதார பெருக்கமும் அதிகமாகி நலமாக வாழ்வீர்கள். அதை நீங்கள் பயன்படுத்தி நலமாக வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த திங்கட்கிழமைகளில் தங்கள் குடும்பத்தில் உள்ள மூத்த தாயார்களுக்கு பணிவிடை செய்து அவர்களின் பாதம் தொட்டு வணங்கி அவர்களின் மனம் மகிழ அவர்களின் ஆசையை பெறுவது உங்களுக்கு ஒரு நல்ல தன்மை வரக்கூடிய சூழல் இருக்கிறது. இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் நண்பர்கள் யாவரும் மனமுடன் நலமாக தேக திலகாத்திர ஆயுள் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தன தானிய ஆபரண ஐஸ்வர்யங்களை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் படுகிறேன். நம் குடும்ப மூத்தோர்களை வணங்குவோம். வணக்கம்.